ஹாய் கைஸ், நம்ம தமிழ் பேச்சு எனக்கு அட்டகன் டைட்டில் சீசன் 4 எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க, நீங்க ஏன் என்ன காப்பாத்துறீங்க? எங்களுக்கு தெரியல. சில விஷயங்கள் காரணம் இல்லாம தான் நடக்கும். உங்கள ஒருத்தைய கொன்ன இன்னும் நான் இங்கதான் இருக்கேன். நான் தான் அந்த காடோடைய மண்டைய கல்லாலேயே உடைச்சேன். ஃபால்கோ எதுவுமே பண்ணல. என்ன கொல்லுங்க, ஃபால்கோவை விட்டுடுங்க ப்ளீஸ். நாங்க உன்னை கொல்ல மாட்டோம். ஏன் இல்ல, நீங்க எப்படி என்ன கொன்னுடுவீங்க நான் நினைச்சேன். நாங்க ஏன் அப்படி பண்ணணும்? எப்படியும் இதை அதான் கொலை பண்றதை பார்த்துட்டு நீ அப்படிதான் யோசிக்கிறல்ல. எப்படின்னா எனக்கு இன்னொருத்தர தெரிஞ்ச மாதிரி. இந்த லுக்கு பண்ணல நிக்கிறதும் பண்றதும். ரெண்டு போயிட்டேன். நான் உங்ககிட்ட பேசணும். பேசுறா தெய்வமே. இப்படி கொல்றதால மட்டும் ஏலியன்ஸோட பிரச்சனை தீந்துற போறது இல்ல. ஏலியன்ஸா? ஆஞ்சியும் மத்தவங்க எல்லாரும் நல்லதா இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க இருக்கிற இடத்த மாத்தி வச்சிருக்கோம். நிக்காசாவும் நானும் உன்கிட்ட தான் பேசணும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். மார்லிவை உன்னால தனியா சமாளிக்க முடியும்னு நீ எப்படி நினைச்ச ஏரன்? நீ எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண? ஒருவேளை ஜீக்கோ எலனாவும் பண்ண அவங்க கூட ஜாயின் பண்ண சொன்னாங்களா? மொத்தமே இப்போ இவன் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. நான் யார் கூடவும் சேரல. நான் பண்ண ஒவ்வொரு விஷயமுமே நான் முடிவு பண்ணதுதான். யாரோ சொல்லியோ இல்லாட்டி யார் பின்னாடியோ இருந்தோ இதை நான் பண்ணவே இல்லை. அப்படின்னா நீங்க எலனாவை சீக்கிரட்டா மீட் பண்ணத அப்புறம் எல்லாமே பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கீங்களா? ஆமா. கண்டிப்பா இல்ல. இது இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு பெரியவங்களையும் குழந்தைங்களையும் வார்ல இன்வால்வ் பண்ணது கிடையாது. ஒருவேளை உண்மையிலே எனிமீஸ் இருந்தாலும் நீ என்னைக்குமே எங்களை மோசமான நிலைமைக்கு தள்ள மாட்டேன். எல்லாத்தையும் விட எங்களை நல்லா பாத்துக்குவ. உனக்கு தெரியாதா, என்ன கேபின்ல கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினது நீதான். அப்புறம் இந்த ஸ்கார்பியோ நீதான் எனக்கு கட்டி விட்ட. ஏன்னா நீ நல்லவனே நினைச்ச. கைய டேபிள் மேல வெயின்னு சொன்ன மிகாசா. நான் லைப்ரரியில இருக்கும் போதுதான் ஜீ கூட பழக ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களையும் கத்துக்கிட்டேன். பார்லிக்கு டைட்டன்ஸ பத்தி எவ்வளவு தெரியுமோ அதை விட 100 மடங்கு ஜீக்கு நல்லாவே தெரியும். ஆர்மேன், நீ ஆனிய பாக்குறத நிறுத்திட்டா அது என்ன காரணமா இருக்கும்? உண்மையாவே நீ போக வேண்டாம்னு நினைச்சதான் இருக்குமா? என்ன எனக்கு ஒருவேளை மெமரிஸ் நம்ம என்ன வகையான மனுஷங்கன்னு ஷேவ் பண்றதா இருந்தா அதுல நீயும் ஒருத்தனா இருப்பந்தாட்டா அர்த்தம். உனக்குள்ள இருக்கிற ஒரு எனிமி அதுக்கு இன்னொரு எனிமிக்கு ஃபீலிங்ஸை உருவாக்கும். புரியுதா? நான் சொன்னது உன்னுடைய மண்டக்குள்ள ஏறி உட்கார்ந்துருக்கான். இப்ப நீ ஒருத்தன் தான் எனிமிக்காக செயல்பட போற. நீ ஏன் அப்படி? நீயும் தான் அதால கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்க. ஆக்கிரமன்ஸோடைய கூட்டம் எப்படியும் கிங்க காப்பாத்துறதுக்காக பக்காவா பிளான் போட்டு வச்சிருப்பானுங்க. உன்னுடைய ஆக்கிரமெண்ட் இன்ஸ்டிங்க்ட்லாம் வேஸ்ட். ஏன்னா அது லைஃப் ஆர் டெத் ஆன்ற சிச்சுவேஷன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? சண்டை போட. அப்ப நீ எவ்வளவு பலமா மாறுவியோ அது இப்ப நடக்க ஆரம்பிக்குது மிகாசா. அது ஏதோ ஒரு சிக்கல்ல நான் உன்னை காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷனா மாத்தி விட்டுச்சு மிகாசா. இப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. ஓ அப்படியா? ஏன் வாய்ப்பு இல்ல? அது ஒரு தவறால இல்ல. ஏன்னா அது உன்னாலேயே தான் இருக்கும். அதுக்கு காரணம் நீதான். ஏன்னா நீதான் வலிமையானவன். அது எப்படி தவறா இருக்கும்? ஆக்கிரமன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்நேரத்துக்கு உனக்கு ஏகப்பட்ட வாட்டி தலைவலி வந்திருக்குமே. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு சைடு எஃபெக்டா இருக்குமா. ஆக்கிரமன்ஸோடைய தலைவனை காப்பாத்துறதுக்காக அவங்க பண்ண ஃபோர்ஸ் டெக்னிக். என்ன கேட்ட மாதிரி தெரியுதா? அதனால தலைவி இருக்காங்க. இல்ல, இது தப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா நான் பிளான உருவாக்குனவனை காப்பாத்தணும்ன்ற பிரம்மையில உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நீயே இழந்துகிட்டு இருக்க. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, அடிமை. நிறுத்து, இதுக்கு மேல பேசாத. இந்த உலகத்திலேயே எதை நான் ரொம்ப வெறுக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமா? சுதந்திரமா ஒருத்தன் இருக்கணும்னு நினைச்சா அக்கறைன்ற பேர்ல அதை தடுக்கிறது. ஏரன், கண்ணாடியில உன்னோட முகத்தை பார்க்கும்போது உன் மேல உனக்கே கோவம் வரல? ஒரு நாள் கண்டிப்பா வரும். அடிமையா இருந்து இருந்து தான் யாருன்ற உண்மையவே மறக்க ஆரம்பிச்சிருவேன். ஒருத்தனை சொல்றதுக்கு முன்னாடி உன்னை நீயே பார்த்து கேள்வி கேட்டு பாரு. உனக்கு சுதந்திரமா இருக்க ஆசை இல்லையா மிகாசா? இப்படி குழந்தை மாதிரி நடத்துக்கிற உன்னை
நான் எப்படி நம்புறது? இந்த லவ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மிகாசா, அவன் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிறான். இதோ பாரு, இப்ப கூட நீ ஆக்ரிமெண்ட் லெட்டர் சேர்ந்தவன்றனால தான் உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது. இல்ல, நான் அதுக்காக நான் சொன்னல, நீ அடிமையா இருக்க போறியா? இவங்களையே இவனுக்கு எதிராக மாற்ற ட்ரை பண்றான் புதுசு இல்லாம. எனக்கு யார் உதவியும் தேவையில்ல. டேய் ஆர்மன், ஒருத்த மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு தெரிஞ்சு கை வைக்கணும். அப்ப தெரிஞ்சும் கை வச்சா அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். வேணும்னு பண்ற மாதிரி தான் இருக்குது. அட்வைஸ் பண்ணி அடிக்கிறான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இப்போ ஆரம்பமாயிடுச்சு. ஜீக் எங்க இருக்கான்னு ரொம்ப நாள் என்கிட்ட இருந்து உங்களால மறைச்சு வைக்க முடியாது. அரெஸ்ட் பண்ணுங்க. ஷாஷாவை கொண்டுட்டு நிக்கிறாளே, இவளையும் தான் சொன்னேன். கேட்டியா மிகாசா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தானே சொன்னான், என் சுதந்திரத்தை நீ கெடுக்கும் போதெல்லாம் எனக்கு அது ஹர்ட் ஆகுது மிகாசான்னு சொன்னால. இப்போ உன்னோட டர்ன். அவன் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்லு. நான் ஒன்னும் அடிமை இல்ல. வா போலாம். எங்க போறோம்? இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச இடத்துக்கு. சிக்கன் ஷீனா. இது வேடிக்கையான விஷயம் இல்ல. அமைதியை கெடுக்கிற அதே விஷயம் திரும்ப நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர? அவனால ஒரு மதர் ஹோஸ்டாவும் மாற முடியும். எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கிற ஒரு ஏகரிஸ்ட் அவன். அடுத்தது ஜீக்க தான் குறி வச்சிருக்கான். எலன் அவன் கண்ட்ரோலை மீற மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ஈகரிஸ்டுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் வேற ஒரு மனுஷன் உள்ள வந்துருவான். அதனாலதான் இவங்க பிக்சஸ கொன்னுட்டாங்க. உண்மையா சொல்றீங்க கேப்டன்? நான் மறுபடியும் போய் அவங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். புக்கு சுவாரஸ்யமா இருக்கா? உண்மையை சொல்லணும்னா இந்த புக்கை 7 தடவைக்கு மேல படிச்சுட்டேன். நீங்க படிக்கிறதுக்காக சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறீங்களா? என்னடா ஒரே புக்கை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கான்னு கடுப்பாகிறியா? அது இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் ஒயின் கிடைக்குமா? கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா இங்க ரொம்ப மாசமா ஒரு சொட்டு வைன் கூட கிடைக்கிறது இல்ல. அடடா, ரொம்ப மோசம். உன்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? பேசாம புக்க படிங்க. உங்க கமெண்ட் படியே கேப்டன். அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். மரத்துக்கு மேல ஃபுல்லா ட்ரெயின் ஆன 30 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா அந்த பீஸ்ட் இங்க இருந்து எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. சுத்தி எதிரிகள் இருக்கும்போது இவனுக்குள்ள எப்படி ஏதோ வாட்ச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். வயன் எல்லாரும் குடிச்சிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றான். பாதுகாப்பா இருக்கான். தனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கிறான். அவனுக்குள்ள மதர் டைட்டனும் இருக்கு. ஏர்வின், கடைசியா உங்களுக்கு பண்ண சத்தியத்தை நான் காப்பாத்த போறேன். உங்க வார்த்தைகளுக்கு அர்த்தம் அதிகம். இந்த தடவை நிச்சயம் அதை ப்ரூவ் பண்ணுவேன். பார்த்தாலே பயமா இருக்கே. என்னமோ பண்றான். போச்சு, அதே தான் மாத்திரம். எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. விவேக் எப்படி இருக்கும்? அதான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருக்கா? தெரியல. இல்ல, உடம்புக்குள்ள ஏதோ உனக்கு அஃபெக்ட் ஆகுது. பயற மாதிரி இருக்கு. இல்ல அதுக்கு அர்த்தம் ஜீக்கோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு
வாய்ப்பு இருந்தா அடுத்த தடவை பார்க்கலாம். எல்லாரும் குடிச்சுக்கிறாங்க. ஒரு கேரிங் லீடர் தானே. உங்க சோல்ஜர்ஸ் எப்ப வேணா அவங்கள சாப்பிடலாம். முடிஞ்சா இப்போ உங்க கேரிங் அவங்க மேல காட்டி பாருங்க. முடியுமா? வைன் நம்ம மிஷனுக்கு வைன் எதுக்காக தேவை? ப்ளீஸ் கேப்டன், இது ரெட் மேனியன் ஒயின். இந்த ஒயின்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு நாளைக்கு எல்லாம் குடிச்சு என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்றீங்க டீம்? ஓகே, குடிச்சு என்ஜாய் பண்ணலாம். வைன் காலியாயிடுச்சா? ஷிட், இந்த வைன ஸ்பைனல் ஃப்ளூயிட் கலந்திருக்கிறதா சொன்னான். அதோட அவன் இது ஒருத்தரை கட்டுப்படுத்தணும்னு சொன்னான். அது எல்லாமே போய் தப்பு பண்ணிட்டோம். வேகமா செயல்படணும். கண்டிப்பா சீக்கிரம் இங்கிருந்து வேகமா தப்பிக்க முடியாது. ஓ நம்ம மக்களே கொள்றது. என் கேள்விக்கெல்லாம் இப்ப எனக்கு பதில் கிடைக்குது. நீ கண்டுபிடிச்சிட்ட. இது ரொம்ப மோசம். கடைசி வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பல. இவ்வளவு நாள் இந்த ஐலாண்ட ஃபாலோ பண்ணதுக்கான முக்கிய காரணமே இந்த தடவை நான் போட்ட பிளான் எதுவும் மிஸ் ஆக கூடாதுன்றதுக்காக தான். என் ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணி என் டைட்டன் பவர் எடுக்கலாம் தானே நீ கனவு கண்டுகிட்டு இருந்த. அதான் உனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். உண்மை என்னன்னா உன் பொறியில நான் வந்து விழல, நீங்க தான் நான் வச்ச பொறியில சிக்கிருக்கீங்க. இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. நீங்களே இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே ஏரன்? உன்னால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த காட்டை விட்டு நான் வெளியில வந்த உடனே நீயும் நானும் சந்திக்க ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கிறதா சொன்ன விஷயத்த மறந்துட்டீங்க, ரைட்? வர்றா ஏற்கனவே வெறி பிடிச்ச மனுஷனை இன்னும் வெறி ஏற்றி விட்டுருக்க. அவங்க போய் அனுப்பி போட்டு இங்கே அதுக்குள்ள வந்து கரெக்டா நேரத்தை காட்டி தான் அடிப்பாரு. அவனை கொல்லவும் கூடாது இப்போ. நல்லா வெறுத்துறாதானா? கபடிக்கு இல்லைன்னா எப்படி பார்ப்பாங்க? வர்றா எப்படி இருந்தாலும் போட்டு தள்ளிடுறாங்க பீஸை. அவன் சாகக்கூடாது, அது வேறு பயமாகுது கோத்து. அம்சமா இருக்க. ஃபைட்டு செம. நான் பார்க்கும்போது எப்படி இருக்கனா, நல்லா எரிஞ்சு போன சட்டி மாதிரி இருக்க. சரி நீ கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகல. அவனை பார்த்தா தெரியும்லடா. அசோசியேஷன் மேல கொல்லப்பட்டிருக்காரு. இந்த விஷயம் நம்ம ராணுவத்தை அசைச்சு பார்த்துருச்சு. ஜெனரல் ஸ்டேட்டோட சேர்த்து அந்த வாளையும் பாதுகாக்கணும். அதனால இங்க யாரு சிறந்தவங்கன்னு ப்ரூஃப் பண்ணாதான் 109 கேண்டிடேட்ஸ்ல சிறந்தவங்க யாருன்னு தெரியும். டைட்டன் அட்டாக்ல இருந்த ஷிகான்ஷனாவை நம்ம பாதுகாக்க நிறைய பயிற்சி எடுக்கணும்.
என்னடா எல்லாம் டொய்யன்னு கேட்குது. நான் சொல்றது கேட்டுச்சா? எஸ் சார். இவருக்கு ஏன் தான் டைட்டன்ஸ் மேல அப்படி ஒரு கோவம்னு தெரியல. அதை கொல்றதுலயே தீவிரமா இருக்காரு. நம்ம எதிரிகளும் மனுஷங்க தானே. நீ சொல்றத நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன். புது ஏலியன் ஆர்மிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக கடினமா ட்ரைனிங் கொடுக்கறாரு. ஆனா இப்ப டைம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. பாஸ்ட் நினைச்சு அப்படியே தயங்கி நிக்க கூடாது. இதனால எல்டிஎம்ஸ்க்கு என்ன எதிர்காலம் இருக்கு? ஒரு ஈகரிஸ்டா மாறுவோம், போய் அந்த படையில சேருவோம். நிறுத்த சுமாரா, அவருக்கு கேட்க போகுது. கேட்டா என்ன? உனக்கும் அந்த கேள்வி இருக்குல்ல? எரன் ஏகரால மட்டும்தான் நியூ இந்தியாவை வழிநடத்த முடியும்னு சொல்லுவேன். நம்மளோட ஸ்ட்ராங்கான தகுதியான லீடர் அவர்தான். எல்லாருக்குமே மைண்ட் மாறிட்டு எடுக்க கஷ்டப்படுறாரு. ஆஞ்சி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறோம் கமாண்டர். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். உங்க எல்லாரையுமே உங்களுக்கே தெரியாம நாங்க கடத்திட்டோம் கமாண்டர். கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஈகரிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்கிறது. இப்ப நீங்க சாக போறீங்களா இல்ல நாங்க சொல்றதை கேட்டு நடந்துக்க போறீங்களா? இவங்கெல்லாம் ஒரு ஈகரிஸ்ட். கங்க்ராச்சுலேஷன், ஒரு வழியா உன் முகத்தை காட்டிட்ட பிளாக். இனிமே உன் ஆட்டம் செல்லாது. உன்னால இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய முடியும். அதனால உன் கையில இருக்கிற கன்ஸ தூக்கி போட்டுட்டு என் முன்னாடி வா. நான் மிஸ் பண்ணிட்டேன். ரெட்டு மண்டை ஞாபகம் தான். முட்டிக்கு கீழே சுடணும்னு நினைச்சு சுட்டது தப்புதான். அவர் நெத்தியில சுட்டிருக்கணும். உனக்கு எங்க கிட்ட இருந்த என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். வேணும்ன்றத நானே எடுத்துக்கிறேன். நல்லா வாழ வாழன்னு இருக்கிற தர்பூசணிக்கும் ஓ மண்டைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. கேளுங்க கேண்டிடேட்ஸ், நாம எப்பவே ஆரம்பிக்கிறோம். இனி உங்க ராஜ்யம் தான். ஏலியனுக்கு இருந்த ஆபத்து முடிவுக்கு வர போகுது. நாம ஒரு ஜேக்கரிஸ்ட். நமக்கு முன்னாடி இருக்கிறத நாம தான் பாதுகாக்கணும். அத உங்க முழு மனசோட செய்யணும். சண்டை போடணும். நாங்க ஒண்ணும் மிலிட்டரி மாதிரி பார்டர் கட்டி வாழ மாட்டோம். ஏலியன்ஸ் என்னைக்கும் அவங்க இடத்த வீக்காக விட மாட்டாங்க. ஒரு லீடரோட மைண்ட் செட் எப்பவும் எல்லாத்தையும் சமாளிக்கிற நிலைமையில இருக்கணும். அந்த நாளும் நிச்சயமா வரும். அன்னைக்கு நம்ம எதிரிகளால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நிச்சயம் அவங்கள ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். உங்கள யாராவது முதல்ல வரணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து எதிர்காலத்தை மாத்துறதுக்கு ஒரு தலைவனா நம்ம எதிர்காலத்தை மாத்த இறநேக காத்திருக்காரு. நாம ஒண்ணும் இறக்க போறது இல்ல. இந்த உலக அமைதிக்காக நம்ம தியாகம் செய்ய போறோம். கடந்த காலத்தை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. That's good. ஆனா உங்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு யாரோடதுன்னா, இந்த வயசுலயும் இரும்பு மாதிரி கம்பீரமா நிக்கிற இவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கு. இவர் எங்க எல்லாருக்கும் ட்ரெடிஷனலா ட்ரைனிங் கொடுத்து இந்த அளவுக்கு ஆளாக்குனாரு. அதே மாதிரி உங்க எல்லாரையும் நிச்சயமா உங்க எல்லாரையும் நல்ல வீரனா மாத்துவாரு. நீ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காத. நீ வீரனா? இங்க நீ என்ன சொன்னாலும் உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. அதை இங்க யாரும் பண்ண மாட்டாங்க. கேட்டா தானே நமக்கே இவர் வார்னிங் கொடுப்பாரா? இதுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணவே மாட்டாங்க. வேடிக்கை பார்த்தது போதும், போலாம் வா. கமாண்டர் ஆஞ்சி, ஹே வா போலாம். இதுவே வர்த்தால் தான் இப்போ ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி. மயக்கம் தெரிஞ்சிருச்சா? ஏய் நிறுத்து. உன்னை நான் எதுவும் பண்ணல. என்னோட தண்டர் ஸ்பேரை உன் கழுத்துல இறக்கிட்டேன். அது உன்னை பிளாஸ் பண்ணி அப்படியே வெளியே தூக்கி போட்டுருச்சு. இன்னமும் நீ வெந்து வேகாத மாதிரி தான் இருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அசஞ்ச செத்து சாகிறதுக்கு முன்னாடி நீ வரம் கேட்கணும்னா நீ என்ன கேட்ப? இதுக்கு பழி தீக்கணும்னு ஆசைப்படுவியா? உன்னை ஒரு காம்ரேடா சில விதிமுறைகளை நாங்க கடைபிடிக்கணும். உனக்கு ஹீலி கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உன்னை அறுத்து போட்டு செக் பண்ணவும் நான் தயங்க மாட்டேன். உன்னை வெற்றி போற தவிர எனக்கு வேற வழி இல்லை. இல்லைன்னா நீ திரும்ப திரும்ப சண்டை போடுற. என்னோட கிளாஸ் இங்க
கிளாஸ் போட்டிருந்ததை நான் பார்க்கவே இல்லையே. இதுல என்ன இருக்கு? கண்ணாடி அப்படிதான் பிக்சர் நல்லா இருக்கு. ஒன்றும் தெரியாதா? வேற ஏதோ ஒரு எமோஷன் இருக்குது போலயே. அதான் பால தூக்கி போட்டு தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்க. என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் உயிர் வாழ இதை பண்ணியே ஆகணும். நான் இதை முடிச்சே தீர்வேன். இந்த எபிசோடு ஃபுல்லாகவுமே சம்பவமாக தாங்க இருந்தது. இந்த பக்கம் 200 சம்பவம் பண்ணுகிறேன், அந்த பக்கம் லிவை. போக போக பார்த்தா 200 லிவையும் தான் மோதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரே ஆள் அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்குது லிவை மட்டும்தான். இது எல்லாம் இவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான். இப்போ இறந்தா இங்கே லீடரே மொத்த ஏலியன்ஸ் மொத்தமே இப்போ இவன் கட்டுப்பாட்டில். மக்களும் ஏற்கனவே அவனுக்கு சப்போர்ட்டராக தாங்கிறாங்க. உள்ளே இருக்க ஆர்மிஸே இவன் பக்கம் பேசி இதை எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துட்டான். இனிமேல் கமாண்டரு அதெல்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல. இனிமேல் மொத்தமே இவன் கண்ட்ரோல் தான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதான் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஜீக்கு வந்து போய் தான் சொல்லியிருக்கான். அதாவது வந்து இந்த ஃபீல்டு மூலிமா நான் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனை டைட்டனாகவும் அவங்கள மாற்ற முடியுன்றதை இப்போ தான் லிவைக்கு புரியுது. நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கான், வெறும் பீஸ் மட்டும். அதனால தான் இவங்களாம் மெத்தலமாக இருந்திருக்காங்க போல். இப்போ தான் அந்த உண்மையும் தெரிய வருது. அண்ட் இது எல்லாருமே குடிச்சிருக்காங்க மொத்த பேருமே. சேம் இப்போ நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். இவங்க நினச்சிக்கிறாங்க ஜஸ்ட் ஃப்ரீஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்த பேர் டைட்டனாக மாறினா கதையே வேறு. இங்கே அவங்களாம் லாங்காக இருந்ததுனால மேபி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை போல். இங்கே இருக்கவங்க கிட்ட இருக்கவங்க மட்டும் இப்போ டைட்டனாக மாறி இருக்காங்க. பட் லிவையை நீ எப்படா எதிர்க்கு, எனக்கு அது புரியவே இல்லைடா. அன்றைக்கி அப்படி இருந்தோம், அவ்வளோ பெரிய படம் நீ அப்படி வச்சுட்டு இருந்த. அன்றைக்கே அந்த மனுஷன் வந்து உன்னை துண்டு துண்டாக வெட்டினாரு. இப்போ இது சின்ன பிளான் போட்டு லிவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலான்னு இவன் எப்படி ஜீக் இதை நினைக்கிறான்றதே எனக்கு புரியல. எனக்கு அது மாறும்போது கத்தனால அப்பயும் எனக்கு அதுதான் தோணுச்சு. என்னத்துக்கு மாறினாலும் வேஸ்ட்டு, அடிச்சு போட்டுருவாரு அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. நான் நிறையா யோசிச்சு வச்சேங்க. ஆனால் இது நிறைய தோணிட்டே இருந்துச்சா, சரி இதெல்லாம் எதில் பேசிக்கலான்னு பார்த்தா இங்கே இறன் பேசினதும் இங்கே லிவை பண்ண சம்பவமே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு இந்த 2 பேரும் பண்ணதும். எனக்கு இறன் பேசுறது, அவன் லுக்கு, நான் அப்படியே என்ன சொல்கிறது, அது வந்து அது என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு தாண்டி அந்த கேரக்டரை நான் அவ்வளோ ரசித்தேன். அந்த அந்த பேசுகிறது யார் டப்பிங் கொடுத்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது பயங்கரமாக இருந்தது. அங்கே பண்ணும்போது கூட வந்து அவன் அட்வைஸ் பண்ணி அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுறான். இப்படியே எமோஷனாக இருக்காதீங்கன்னு சொல்லி தான் அவன் பண்ணுறான். அதுவும் புரியுது. அதே மிக்காசாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எபிசோடில் இதை சொன்னனா இல்லையான்னு தெரியல. பட் எனக்குமே டவுட் இருந்தது. இப்போ நிஜமாகவே மிக்காசாவுக்கு வந்து யாருமே லவ் தான் இருக்கா, இல்லை இந்த இப்போ இவங்க வந்து இவங்களை ப்ரொவைட் பண்ணோன்ற அந்த வே வந்து அவங்கள அப்படி பண்ண வைக்கிறதா, திரும்ப திரும்ப இறந்துட்டு நிற்க வைக்குதான்ற அந்த 2 டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா லவ்னா நிதானம் இருக்கும். பட் வந்து கூட இருக்கவங்களே இப்போ யாரனை வந்து அடக்க பார்க்குறாங்க. இப்போ கூட பாருங்கள், அர்மின் வந்து தடுக்க பார்த்து உடனே போய் அர்மினே அடிக்க பார்க்குறான். ஆனால் அதில் லவ் இருக்குது, அவன் மேலே அக்கறை, அதெல்லாம் எங்களுக்கு புரியுது தான். பட் வந்து கூட இருக்கிறவங்களே அன்றைக்கி லிவையும் அதே மாதிரி தான் அடிக்க போனான். ஸோ அந்த நிதானம் இல்லை இல்லையா. இப்போ ஆர்மின் வந்து பெட்ரோல் இருக்குது அதனால மாறிட்டேன்னு சொல்கிறேன். மிக்காசும் ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கு, அடிமை அது இதுன்னு சொல்கிறான். அப்போ வந்து யாருக்குள்ளேயும் டைட்டன்ஸ் இருக்குல்ல. அப்போ யாருன்னு அந்த டைட்டன்ஸ் வந்து இவ்வளோ மோசமாக மாறி நிற்கிறான்னு சொன்னால் அப்போ அதுவும் அப்படி தானா. இப்போ அந்த சைடு வந்து வார் ஆர்மர் அந்த டைட்டன் இருக்குது. அப்போ அவங்க பார்த்தது அந்த செஞ்சதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபியூச்சர் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தது ஃபவுண்டிங் டைட்டன் அதுதான் இதுன்றப்போ அதோட மெமரி ப்ளஸ் இந்த டைட்டன் இது மொத்தமே அவனுக்குள்ளே சேர்ந்து அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு மாதிரி தோணுது. இது எல்லாத்துக்கும் முடிவு வந்து நான் எடுக்கிறது தான், இதுதான் கரெக்ட் வேயாக இருக்கும்ன்றது தான் நம்ம சொன்னோமே. அதே விஷயம் தான் திரும்ப வந்து நிற்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சு உங்களை இதுக்கு எடுத்துன்னு நிற்க வச்சு இதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. உங்களை மாற்றவும் முடியாது. நீங்களாம் வேறு மாதிரி யோசிக்கிறீங்க. பட் எனக்கு இதுதான் வழி, இதை நான் பண்ணிகிட்ருக்கேன்றதுனால தான் இன்றைக்கி மிக்காசாக்கும் ஆர்மினுக்கும் அந்த வார்னிங் கொடுத்து உங்களையும் அந்த தாட்டுக்கு எடுத்துன்னு வர முடியாது. அதனால் நான் சொல்கிறத செய்யுங்கடா கம்முன்னு வந்துன்னு சொல்லி எல்லாரையும் தாப்பாங்க நிற்க வச்சு ஒன்று மிரட்டி பண்ண வைக்கிறான், இல்லை சொல்லி பண்ண வைக்கிறான். அவ்வளோதான். ஆக மொத்தம் நான் நினைக்கிறது தான் இங்கே நடக்கணும். அதை தாண்டி வேறு எது நடந்தாலும் சரி வராதுன்றது தான் நின்ட்டான். ஆனால் சீன்லாம் பார்க்கறதுக்கு செம்ம மாதம் கெத்தாக இருந்தது. ஏன்னா கேபிலாம் வந்து 200 குழந்தை பண்ணோம் அப்படின்னு இருந்தவ இன்றைக்கி அவன் வந்து நின்று உக்காந்ததுக்கே அங்கே அரண்டு போய் உக்காந்துட்டான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு மாசாக இருந்தது. ஆனால் கேபி வந்து இப்போ மாறுற தருணம் இவங்கெல்லாம் பேசி அவள் என்ன மாறும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கப்போ திரும்ப வந்து திரும்ப அதெல்லாம் உடச்சிட்ட மாதிரி இருந்தது. திரும்ப கேபி திரும்ப அதே போச்சு, இவங்க அப்படி தாண்டான்னு சொல்லி திரும்ப அதே தாட்டுக்கு அவளை போக வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா போயிட்டுருக்கு, அப்படியே எல்லாம் மாறுன்னு நினச்சோம். இல்லை, அது திரும்ப அந்தந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்பு உண்டாக்குற விஷயமா நடக்குதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லிவை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. மொத்தமே இப்போ ஜீ கையில் தான் இருக்குது. 2 பேர் சேர்ந்து பிளான் போடுறீங்களோ கூட்டு சேர்றீங்களோ அந்த வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி வச்சு அவனை போட்டு மீன் வெட்டுற மாதிரி வெட்டின்னு தள்ளி நிற்கிறாரு அவர். எனக்கு பயமே வந்துச்சு ஒரு செகண்டு. வந்து ஏற்கனவே அந்த மனுஷன் வந்து எர்வினை கொண்டுமே அமைதியாக இருந்து போயிட்டுருக்காரு. திரும்ப அவர் சீண்டி விட்டான்றப்போ இப்போ அவர் இறக்கப்படுவாரான்றது எனக்கு தெரியல.
என்ன கோவத்தில் கொண்டு வரோன்னு பயம் இருக்குது. ஏன்னா இவனை வச்சு தான் இருக்குது, வேறு யாரும் இல்லை. இந்த டைட்டன் இருக்கிறதுனால தான் இப்போ யாரால எதுனா பண்ண முடியும், செய்ய முடியும். இவரும் இல்லை அப்படின்னா டோட்டலாக கதையே மாறிடும். நன்மையில் இவர் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜீக்கு இந்த மாதிரி எதனால ஒரு கோக் மார்க் வேலை பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் காட்டுக்குள்ளே மரத்துக்கு நடுவில் தான் நிற்க வச்சது. அதனால தான் இப்போ அவன் பாய்ச்சா பலிக்கல. இப்போ அவன் பீஸ்டையாக மாதிரி பாடுறா அப்படின்றப்பையும் ஏன்டா இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சானே இந்த இடத்துக்கு எதுவும் நிற்க வச்சிருக்கேன்னு அசால்ட்டாக முடிச்சுட்டு இது வந்து போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இறந்து எடுக்கிற வழி தான் எனக்குமே கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா இப்போ அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ரைனர் அவனுமே வந்து இப்போ நம்ம போய் தான் அவனும் சண்டை போடுறதுக்குன்னு அவனும் வர ரெடியாக இருக்கான். இந்த டைமுக்கு இவங்க வந்து யோசிச்சு டிஸ்கஷன் பண்ணி இவ்வளோ சண்டை வேணாம் பொறுமைன்றதுலாம் இல்லை, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ இந்த வழி எடுத்தால் தான் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் மாதிரி தான் இப்போ அவங்க வந்தாலும் தடுக்க முடியும். ஸோ அது மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது, தடுக்கக்கூடாது. இது இப்போ லிவைக்கு நிற்கிறதா இல்லை இறங்க நிற்கிறதானா இப்போ இறன் பக்கம் தான் நின்று ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்றப்போ வேறு வழி இல்லைல்ல. அப்போ அந்த இதெல்லாம் போய் ஆகணும். இது லிவைக்கு புரியணும்னு நினைக்கிறேன். புரிய வைப்பாங்களா இல்லை இவங்களுக்கு மோதல் இருக்குமான்றது பார்க்கலாம். இறனோட ஒரு டைலாக் வந்து எனக்கு ரொம்ப ஹைலைட்டடாக தெரிஞ்சது. அதாவது அக்கறைன்ற பேரில் வந்து தடுக்கிறீங்க முன்னேற விடாமல் அப்படின்னு சொன்னது வந்து கரெக்டுன்ற மாதிரி பட்டுச்சு. அது வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கலாம், பாசம் காட்ட விடாதா போகிற மேலே அக்கறைப்படவே. அது வந்து சில பேர் வந்து முன்னேறாமல் தடுக்கவும் செய்யுது. நம்ம பேரண்ட்ஸாகவும் சரி எல்லா விஷயத்துலையுமே அங்கே ஒரு பாசம் வச்சு அவங்கள வந்து அது செய்யவே விடாமல் தடுத்துகிட்டே இருப்போம் நம்ம அன்புனாலேயே. ஸோ அது மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. உங்கள் ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.